இப்படி படுதோல்வி அடிவாங்க நான் நினைச்சு பார்க்கல. கரெக்டா இந்தியன் பிளேயர்ஸால ஒரு ப்ராப்பரான டிஃபென்ஸ் கொடுத்து ஆட முடியல. லேக் ஆஃப் ஸ்பின் ஆடக்கூடிய எபிலிட்டி வந்து இப்ப குறைஞ்சிருச்சு. ஆஃப்டர் புஜாரா ரஹானே போன பிறகு ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய தேக்கம். இந்த மிஸ்டேக் வந்து யார் மேல நம்ம எடுத்து வைக்க முடியும்? பிளேயர்ஸா, இல்ல வந்து அந்த பிச்சை வந்து சரியா அனலைஸ் பண்ணாததா, இல்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவை அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா, இல்ல வந்து கோச் காரணமா? இதுல ப்ராப்பரா அந்த இப்போ டெஸ்ட்டுக்கு எந்த பிளேயர்ஸ் எடுக்கணும்னு அவங்களுக்கு கரெக்டா எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள் நடந்திருக்காதுங்க. மைண்ட் செட்ல அவங்க செலக்ட் பண்ணாங்க டீமை. எந்த இதுல வந்து கோச் வந்து இந்த ஒரு 11 தான் ஆடணும்னு அவர் எந்த இதுல போனாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க இந்த சீரீஸ். மார்க்கோ ஆன்சன் என்னதான் இருந்தாலும் 7 விக்கெட்ஸ்ல எடுத்தாரு. ஓகே, பவுன்சர் எல்லாம் போட்டு ஃபாஸ்ட் போலிங் விக்கெட் கொடுங்களேன். இந்தியாவோட ஃபாஸ்ட் போலிங் ஆவரேஜ் பெட்டரா இருக்கு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்ல. அந்த ஸ்டாட்ஸை கொஞ்சம் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இவங்கெல்லாம் வந்து ஓப்பனிங் பேட்டர்ஸ்.